பிளம்பிங் ஒர்க்ஸ். இவை அனைத்தும் தம்பி தர்மா சேல்ஸ் அண்ட் சரி செய்யப்படும். கலிங்கப்பட்டி ஆலம்பட்டி ரோடு திருச்சி 12. உரிமை பி முருகேஷ். A to Z வரைக்கும் கிடைக்கும். எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்ஸ். வாழ்த்துக்கள் ப்ரோ. விஎம்பி பாய்ஸ். தம்பி தர்மா எம் என்ன பட்டி புலவாய்ப்பட்டி 500,000 இருந்தா கொடுங்கப்பா. 100 ரூபாய் வச்சுக்கிட்டா என்னது நாளைக்கு சீட்டு காசு வேற கட்டணும். பிஎம்பி பாய்ஸ் எத்தனை அடி அடிக்கிறியா? இதுக்கெல்லாம் ஒரு 100 ரூபாய் கொடுத்தா எப்படி நான் கட்டுவடியா? காலை அது உனக்கு எவ்வளவு நாளும் போடுறேன். உண்டி உங்க கப்பலிங்க மட்டும் காட்டு. உங்க கப்பலிக்கு 100 ரூபாயா? என்ன இந்த கப்பலிக்கு எப்படில இருக்கத சொல்லுனே. ஐயோ எனக்கு தெரியலனே. மியா மியா பூனை குட்டி மிட்ட சுத்தும் பூனை குட்டி மியா பூனை குட்டி அடி மியா மியா. கேள்வி கேட்டியல்ல? ஆமா பெரிய ராமாயண மகாபாரதம் கேட்டாரு. ஒரு நாரதர் வாசம் போட்டார். போடா முண்டை. ராமாயண மகாபாரதம் பாட்டுங்க எங்க இங்க இருங்க உங்களுக்கு கப்பலிங்க என்னன்னு தெரியாதுல. இங்க இருங்க எனக்கும் தெரியாது. சரி என்ன மகாலி தெரியாம சிரிக்கிறீங்க? இங்க இருங்க எனக்குமே தெரியாதுங்க. அப்படின்னா தம்பி காசை வட்டி போட்டுருண்டா. இங்க இருங்க தெரியும் எனக்கு தெரியாது. அவர் சொன்னார்ல நீ கப்ளிங்னா சொல்லுமான்னு. அதான் அந்த மகாராஜே தெரியாது. எனக்கு சத்தியமா தெரியாது. சொல்லுங்க பனியண்டா அண்ணே கப்ளிங்ல உனக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாதுனே சொல்லி கொடுங்க. இந்த பிள்ளைகிட்ட 3 இன்ச் கப்ளிங். என்கிட்ட 3 இன்ச் கப்ளிங்கா? எனக்கு கே உடையாபட்டி கே உடையாபட்டி ஐயாவு விறகு வியாபாரி அன்பாளையத்துக்காக எங்கள் அண்ணன் இப்போ தான் நம்ம ஊர் வந்தோம். நம்ம ஊர் எங்கே இருக்கு? மணப்பாறை பக்கத்தில் உடையாபட்டி. மறந்துடு ஒரு நாளைக்கு ஒரு ஊர். சரி கே உடையாபட்டி எங்கள் அண்ணன் ஐயா விறகு வியாபாரி. கர்ண விறகு இருந்தால் ஏற்றலாமா? வேணா 2 சுள்ளி விறகு அதில் ஏற்றி விட்டு போறியா இந்த லாரியில்? அண்ணே நல்லா படிங்கனே. தம்பி தர்மா பிஎன்பி குளவாய்ப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக எனக்கும் எங்க அண்ணனுக்கும் அம்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அப்பயே வாங்க 100 ரூபா முண்டை உனக்காக நான் சொல்றேன்டா. பிஎம்பி தம்பி தர்மா பாய்ஸ் குளவாய்ப்பட்டி பிஎம்பி ஜல்லிக்கட்டு பேரவை. அப்படியே ஜல்லிக்கட்டு பேரவை. இப்ப மாட பிடிக்க போறேன். பொதுவாக எம் மனசு தங் கப்ளிங் எனக்கு இன்னும் விளக்கம் தெரியல. கப்ளிங் எனக்கு தெரியல. அப்பதான் தெரியும். நாளைக்கு சீரியல்ல சொல்லு. ஹலோ சார் எனக்கு தெரியல. தெரியாத சொல்லி கொடுக்கணும். ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. என்னைய கீழே இருந்து மேல வரைக்கும் ஆசீர்வாதம் பண்ற? அவர் முடி வெட்டுறவரு அளக்குறாருமா. எத்தனை அடி குழி வெட்டுறதுன்னு ஆத்தாடி தென்னங்கட அது என்ன இங்க 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 எங்கனங்கட எவ்வளவு அகலம் இருக்குது. அகல அளக்குறேன். போடா மூஞ்சிலே முழிக்காதடா போடா. எதுவுமே செக்அப் பண்ணி தான் எதுவுமே செய்வேன். இப்ப செக்கப்ல எல்லாத்தரும் இருக்கு. செக்கப் பண்ணிட்டார்ல. இப்ப நீங்க செய்யுங்க. எம்பி என்ன ஐடிஏ ஐடிஏ படிச்சிருக்காரு. டாக்டர் ஐடிஏ படிக்கிறாரா? எம்பி சுப்பிரமணி. என்னது எம்பி வந்துட்டா இவர் சுப்பிரமணி நாடக அமைப்பாளர்ல. எம்பிஎஸ் இல்லையா? பெரிய டிராக்டர் அகனாங்கன்னு போடா போடா இழப்பையில. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. என்ன மேத்து குத்துன? நீ ஏன் குறுக்க வந்த? சாரி ராங் நம்பர். நீ ஏன் குறுக்க வந்த? அதே ராங் நம்பர். வளர்த்தவனா மாடு குத்தம் தள்ளிட்டுக்குள்ள வந்துட்டா. என்ன குறுக்க யார் இருந்தாலும் குத்துவியானே? தள்ளையில வாயா. அடிக்க மாட்டீங்களே. அவர் அடிக்க மாட்டாரு. அவர் அடிச்சுட்டே விடுவாரு.
எனக்குன்னு ஒரு லவ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமா, இன்ன வரைக்கும் ஸ்டார்ட் ஆகாம இருந்துச்சு, இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அளந்து பார்த்து சொல்லிட்டாரு. ஏய், உன் வேலையை பாரு மிஸ்டர் ஓமமுண்டை. வா விஜயா, உன் இடது கையை நான் பிணையும் போது எப்படி இருக்கு? பீ வாசமா வருதும். சி சா. சி வரையில் நாடகத்தை கற்றுக்கிட்டு முத ஆரம்பமே போய் இடது கையை சுத்தமான கையா அது ஒண்ணுதான். ஆமாத்தா, இடது கையிலே எல்லா இடமும் போய் வரும். அந்த இடது கையட்ட தொடுறியாத்தா? நானும் தொட்டுக்கிறேன். விஜயா, படுக்கும்போது இடது கையை எங்கே வைப்ப? குண்டில வச்சு படுக்கும். தலைவா ரெண்டு பேரும் எந்திரிச்சு மரியாதை விரானமல்ல பசேரி வீட்டுக்கு போங்கடா. மயிர் மங்கலாம் நான் சொல்றேன் கிரியா. பெரிய கிட்டி பிள்ளைல ஜெயிச்சுட்டாங்க. தலைவா மயிரை புடுங்குவான். டேயா தலைவன் பா. இதுக்காக இப்படியே வச்சுட்டா தூங்குவேனா? அவன் சொன்னான் மிஸ்டர் ஓனே. போன மாட்டேயா, கொண்டே விடுவேன். அதுல வளராத வாத்து மாதிரி இருந்துகிட்டு இப்ப வேற. இது வாடி. அத்தி சொல்லு. சரியா, என்ன டச் பண்ணாத, குடும்பம் சீரழிஞ்சு போகும். அண்ணே அண்ணே, எங்க அண்ணன் வந்து அது விளையாட்டு பிள்ளை. தம்பி கூப்பிடுறா. நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கட்டி பிடிக்கிறீங்க. எனக்கு யாராவது இவனை ட்ரை பண்றியா? ஐயா ஏய் போன மாட்டே, அதுக்கு சரிமா. விஜயா, விஜயா, என்ன விரும்பி சாப்பிடுவேன் நான் வாங்கிட்டு வரேன். அவங்க பெரிய பழமா தான் சாப்பிடுவாங்க. என்ன பழம்னு? நேந்திரம் பழம். நேந்திரம் பழத்துல எப்படி எதுல ஓடுவாங்க? நேந்திரம் பழம் சிப்ஸ் போடுவாங்கல்ல, சிப்ஸை சீச்சி எதுல ஓடுவாங்க? இதுல சீச்சு சட்டில போட்டுருவாங்க. ஏய் என்ன சட்டில போடுவாங்க? அது என்ன? அவன் ஓன் சட்டியை கலட்ட பாக்குறாண்டி. நீ ஒரு பிறைத்தனி முண்டை. விஜயா, சொல்லுங்க. உன்னை நான் குனிய வைக்கவா? ஏய் எட்டுமா. ஆமா ஆமா, அவர் குனிய வைப்பாரு, நானும். ஏண்டா அப்ப எவனுமே ஒண்ணா செய்ய மாட்டீங்களா? ஏதாவது சொல்ல விடுறியா? குனிய வைப்பேன். நான் திரும்பி வைப்பேன். சாஞ்சினையா, நான் முதல்ல குனிஞ்சா 2 பேருக்கு எட்டுமான்னு தெரியலையே. உன் வீட்டுல நான் எப்பயுமே அணையா அடுப்பா இருப்பேன். அதுல விறகா நான் இருப்பேன். நான் வந்து கொளுத்தி விடுவேன். நான் அமர்த்திடுவேன் எச்சிய துப்பி. இல்ல, அடுப்பா இருந்தா அணையா, அடுப்பா இருந்தா விறகு இருந்தா தானே அடுப்பு எரியும். இப்ப மாட்டிக்கிருவேன். நான் உனக்கு சிலிண்டரா இருப்பேன். அதுல நான் ஓசா இருப்பேன். நம்ம ஓசு போறேன்னா அடுப்பு எரியாது. நீ திங்கிற சோறா இருப்பேன். நான் பேழ்ற விட்டையா. சி சோறு திண்டா வெளியேறணும்ல, திண்ட சோறு உள்ளுக்கே இதுக்கு எனக்கு வெளியே வர நேரம்ல உன் நினைப்ப தாண்டா வரும். எப்படி நீ? எப்படி இருப்ப? தின்ற விட்டையா. நான் அடைச்சுக்கிருவேன். நான் குத்தி விடுவேன். சி சிரிக்க முடியலடா. வா, நீ குடிக்கிற பாலுக்கு நான் மாடா இருப்பேன். நான் சீன்பாலா இருப்பேன். மாடா இருந்தா சீன்பால் வந்துதான் நாங்கண்ணா. நான் உனக்கு பசுமாடா இருப்பேன். நான் காளமாடா இருப்பேன். அப்புறம் எப்படி கண்டு ஓடும்? காளமாடுனா பசுமாடு எப்படி கண்டு நீ ஓடும்? என்ன பண்ணுவ? ஆமா. அப்பா என்ன காளமாடு மண்டி போடுமா? டொங்காஸ் போடுவேன். நீ தவம் போது நான் ஓசை தட்டி விட்டுருவேன். நான் கப்பலிங்க எப்படியாவது சொருகிருவேன். நான் உன் வீட்டுக்குள்ள வந்து குப்பரை படுத்துக்கிருவேன். ஆமா ஆமா, எப்பயுமே அவன் குப்பரக படுத்துடுவேன், நீ மல்லாக படுத்துக்க நான் வந்துடுவேன். அவங்க அப்பா அம்மா வந்து முகத்தை பார்க்க கூடாதுன்னு குப்பரக்க படுப்பேன். நான் வந்துட்டு போயிடுவேன். ஏல நான் தாண்டா அவ புருஷன் ஆக போறேன். ஆமா, புருஷனா இருக்கவன் குப்பரக படுத்துக்கிட்டா அப்புறம் நான் பாட்டுக்கு வர்றேன். முகத்தை மறைச்சுக்கிருவேனே. முகத்தை மறைச்சுக்க, நல்லா பொத்து கூட படுத்துக்க. நான் உனக்கு 12 லட்சம் ரூபாயில தேக்கட்டில் வாங்குவேன். அதுல நான் படுத்துக்கிருவேன். தலைவட்டா தேக்க கட்டில் வேணாம். ஏன்? நாங்க கீழே பாய விரிச்சே படுத்துக்கிருவோம். நான் தாண்டா புருஷன். ஆமா ஆமா, நீதானோ, நானும் மறந்துட்டேன். நீ கட்டில படுத்துக்க, நாங்க கீழே படுத்துக்கிறோம்.
அப்போ நான் இவ்வளோ செலவழிச்சு வாங்க மாட்டேன். 1500 இரும்பு கட்டுலாம் இருப்பேன். ஐயோ அது டப்பு டப்புன்னு சத்தம் கேட்குமே. அண்ணே அது தம்பி பொண்டாட்டினே. தான் பொண்டாட்டின்னு நான் நினைக்கவே மாட்டேன். அண்ணே தம்பி உனக்கு இது கொழுந்தியா? நான் என்ன செய்ய? அனுப்பி விடு. ஆசீர்வாதம் பண்றேன், ஆசீர்வாதம் பண்றேன். அனுப்பி விடா. அனுப்பி விடு, ஆசீர்வாதம் பண்றேன்னு சொன்னேன். தலைவட்டா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன் பாரு மூஞ்சூர் மண்டை. கடைசி வரைக்கும் ஆக்கிட்டீங்களடா. டே இருங்கடா. இதெல்லாம் 50 ரூபாய் கொடுத்தா மெய்ய கவுண்டர் பட்டி திருப்பதி பஞ்சர் கடை குரூப் சார்பாக ரூபாய் 200. அவன் 50 ரூபா பரவாயில்ல, நம்ம 100 ரூபா. இதை நான் படிக்க முடியாது. இதை நான் படிக்க முடியாது. கப்பலிங்க ஓசு குரூப்ஸா? அந்த கப்ளிங் ஓஸ் குரூப் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு 50. ஏய் இதாவது பரவாயில்ல, சில ஊர்ல கட்ட வீட்டில் அடிச்சிட்டாங்கப்பா. அந்த குரூப் வாங்கிட்டு வா. அந்த குரூப் கப்பலிங்க ஓசு குரூப். அண்ணே முந்த நாள் கெண்டு விட்டாங்களே அதை. கப்ளிங்கே மேடை கொண்டு வர்றாங்க. சரி என்கிட்ட புத்துருகள் நல்லா இருக்கட்டும். புத்துரு விஜயா, சொல்லுங்கள். கல்யாணம் பண்ணி 7 நாளில் உனக்கு உன்னை நான் வாந்தி எடுக்க வைக்கணும். ஆமா, சாராயம் குடிச்சிட்டு வரையும் அது மோந்து பார்த்துட்டு நீ வாந்தி எடுத்தாத்த 7 நாள் இல்லை. 7 நாளில் எப்படி வாந்தி எடுக்க முடியா? எடுக்க முடியாதா? எடுத்துருவா. அவன் பல்லு வளர்க்க முடியாது. அவனை மோந்து பார்த்து முதல்வர் அன்னைக்கு நான் எங்கே வந்து வரேன்.